கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम को धन्यवाद हो। யூடியூப்ல பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். यूट्यूब में देखने वाला परमेश्वर का बच्चों लोग एक एक जन को हमारा यीशु मसीह का नाम से आशीर्वाद देते हैं। கடந்த பதிவில் நாங்கள் பிந்தின ஆதாம் என்ற தலைப்பில் செய்தி கொடுத்தோம். गया हुआ संदेश में हम लोग प्रथम आदम और अंतिम आदम का इसमें हम लोग संदेश देते हैं। அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த செய்தி उसका कंटिन्यूस कर अगला संदेश அந்த ஆதாம் பத்தி பார்த்தோம். वो आदम का बारे में देखे थे। ஆதாம்னா தலையா இருந்தான் அப்படின்னு பார்த்தோம். ஆளேப்பு தலைன்னு பார்த்தோம். आदम मतलब सिर करके देखे आलेफ। இரண்டாவது டாலத்னா வாசலா இருந்தான்னு பார்த்தோம். दूसरा डालत दालत मतलब फाटक करके देखे थे। மூன்றாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மெம் தண்ணீர் என்று பார்த்தோம். तीसरा मेम पानी करके देखे। அவன் தண்ணீராக தாகம் தீர்க்கிறவனாக இருந்தான். वो पानी को बुझाने कौन प्यासे है उनको बुझाने वाला था। அந்த ஸ்தானம் அவன் ஸ்தானத்தை இழந்த உடனே இயேசு கிறிஸ்துட்ட போயிட்டு उस स्थान को छोड़ने के बाद वो परमेश्वर के पास गया। அது இப்போ அவருடைய மனவாட்டியாகிய சபைக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. वो उसका दुल्हन हमारा पास आ रहा है। அப்ப ஆதாம் வாசலாக இருந்தார். तो आदम फाटक था, இயேசு கிறிஸ்து வாசலாக இருந்தார். परमेश्वर फाटक थे। நானே வாசல் என்று சொல்லுகிறார் யோவான் 10ஆம் அதிகாரத்துல. मैं फाटक करके योवान 10 में बोलते हैं। ஒருவன் என் வழியா உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்லியிருக்கிறாரு. वो बोले कि मैं ही पानी करके बोले அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். वो कहाँ जाते हैं उस आशीर्वाद करके बोलते हैं। அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வாசலா இருக்கிறார். तो परमेश्वर एक फाटक करके देख रहे हैं। இப்ப நம்ம நெகேமியா அதிகாரத்தில் உள்ள 12 வாசலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். अभी यीशु मसीह का कृपा से हम लोग नेहेमिया का 12 फाटक देखने वाले हैं। அது குறித்து நான் போர்டுல எழுதி இருக்கிறோம். उसके बारे में हम लोग बोर्ड में लिखे हैं இந்த 12 வாசல். ये 12 फाटक। அதே மாதிரி வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல 12 வாசல் புதிய நகரத்தில் இருக்கிறது. वैसी प्रकाशित वाक्य में 12 फाटक वो नया नियम है। அதுக்கு முன்னடையாளமாக நெகேமியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. उसका चिन्ह बनकर नेहेमिया में लिखा गया இப்ப है। இந்த 12 வாசலை குறித்து நாம் பார்க்க போறோம். अभी ये 12 फाटक को देखने वाले हैं। போர்டுல எழுதி இருக்கிறோம். हम लोग बोर्ड में लिखे हैं। இங்க நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம். अभी हम लोग एक एक देखने वाले தமிழ்லயும் हैं। இருக்கு, ஹிந்தியில எழுதி வைத்திருக்கிறோம். तमिल में भी है, हिंदी में भी है। நான் ஒவ்வொன்றா சொல்றேன். मैं एक एक करके बोलता हूँ। परमेश्वर கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா அதிகாரத்தில் உள்ள 12 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को स्तुति हो। நெகேமியா அதிகாரத்தில் உள்ள 12 வாசல்ல பார்க்கிறோம். नेहेमिया का पुस्तक का 12 फाटक देख रहे हैं। ஹிந்தியில எழுதி இருக்காங்க. तो देखो हिंदी में भी लिखा है। ஃபர்ஸ்ட் நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் உள்ள 10 வாசலை பார்க்க போறோம். पहला हम लोग नेहेमिया तीसरा अधिकार का 10 फाटक को देखेंगे। பாருங்க முதல் வாசல் पहला फाटक ஆட்டு வாசல். भेड़ फाटक। அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், கோட் கேட்னு तो போட்டிருக்கேன். देखो इंग्लिश में मैं लिखा हूँ घोड़ ஆட்டு வாசல். முதலாவது வாசலுக்கு பேர் ஆட்டு வாசல். पहला फाटक का नाम भेड़ फाटक है। அது நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல இருக்குது. वो नेहेमिया में 3 में 1 2 1 32 में है। 32ல இருக்குது. 32 में भी है। ஆட்டு வாசல் அப்படின்னா என்ன அர்த்தம்? भेड़ का फाटक मतलब क्या है? இதோ உலகத்தின் பாவத்தை சுமத்துக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. तो देखो ये पूरा धरती का पूरा पाप को उठाने वाला परमेश्वर का भेड़। நம்முடைய பாவத்துக்கு சுமத்துக்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்குள்ள நம்ம வரணும். हमारा पाप को लेने वाला परमेश्वर का अंदर हम लोग आना चाहिए। அதான் ரட்சிப்பின் வாசல். ஆட்டு வாசல்னா அதோட அர்த்தம் ரட்சிப்பின் வாசல். वही मतलब भेड़ का फाटक में मतलब उद्धार का फाटक वही इधर लिखा है। அதான் 1 பேதுரு 2:19ல वही 1 पत्रस 2:19 में குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்களே. पाप भी नहीं रहने वाला लहू भेड़ का लहू से आपका पाप मिलता है करके बोला है। பாருங்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால தான் மீட்கப்பட்டிருக்கோம். तो देखो भेड़ का लहू से हम लोग हमारा उद्धार किया हुआ है। நமக்காக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக வந்தார். हमारे लिए परमेश्वर मसीहा भेड़ बनकर आए थे। சிலுவையில் நமக்காக மரித்தார். क्रूस में हमके लिए मृत्यु हुए थे। ஆட்டுக்குட்டி சிலுவையில் மரித்த ரத்தத்தை சிந்தினது. वो भेड़ क्रूस में बलिदान कर बलि किया था। நமக்கு ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டாரு. हमके लिए लहू को छोड़कर அதன் மூலமா தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். उससे हम लोग उद्धार हुए हैं। அதான் ரட்சிப்பின் வாசல். वही उद्धार का फाटक। இது இரண்டாவது வாசல். अभी ये दूसरा फाटक மீன் வாசல். मछली वाला फाटक। இங்கிலீஷ்ல ஃபிஷ் கேட்.
इंग्लिश में फिश गेट। அதாவது நெகேமியா 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல वो இருக்குது. मतलब नेहेमिया 3:3 में लिखा गया அதோட है। அர்த்தம் என்னன்னா उसका अर्थ क्या है? மத்தேயு 4:19 படிச்சீங்கன்னா मत्ती 4:19 पढ़ेंगे ஆண்டவர் மீன் பிடிக்கிற இந்த பேதுரு யோவான் எல்லாம் பார்த்து சொன்னாரு. तो பேதுரு யாக்கோபை பார்த்து சொன்னாரு. तो मसीहा ने मछली पकड़ने वाला पतरस और याकूब उनको सब देख के बोले थे। பார்த்து சொன்னாரு, நான் நீங்க வாங்க, நான் உங்களை மீன் மனுஷரை பிடிக்கிறவளா ஆக்குறேன்னு சொன்னாரு. तो बुलाए परमेश्वर, इधर आओ, मैं तुमको इंसान को पकड़ने वालों को आपको மனுஷர்களை பிடிக்கிறவளாக மாற்றுறேன். इंसान को पकड़ने के लिए बनाता हूँ। அதாவது ஆத்ம ஆதாயம் செய்தல். देखो आत्मा को बढ़त, आत्मा का बढ़त, ஆத்ம ஆதாயம் செய்தல். आत्मा का बढ़त, அதான் ரெண்டாவது வாசனம். वही दूसरा फाटक का अर्थ। பாருங்க, நம்ம தேவன் ஆத்ம ஆதாயம் செய்யணும். तो देखो परमेश्वर हम लोग को आत्मा का फाटक बना देगा। மீன் பிடிக்கிறவங்கள ஆத்மா பிடிக்கிற மாதிரி வச்சுக்க. तो देखो मछली पकड़ने वालों को आत्मा को पकड़ने वाला को बना दिया। எப்பொழுதுமே மீன்கள் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறது பிடிக்கும். तो कभी भी मछली मतलब सुसमाचार को चुनता है। அப்போ ரெண்டாவது வாசல் மீன் வாசல். अभी दूसरा मछली फाटक, மூன்றாவது பழைய வாசல், ஆங்கிலத்துல ஓல்டு கேட். तीसरा पुराना फाटक, अंग्रेजी में ओल्ड गेट। அதாவது நெகேமியா 3:6 இருக்குது. तो देखो नेहेमिया 3:6 में है। அந்த ஓல்டு கேட், பழைய கேட்னா என்ன அர்த்தம்னா, ये पुराना फाटक मतलब क्या है? நாம பழைய நிலைமைக்கு திரும்பணும். हम लोग पुराना उपदेश को पर आना। நம்முடைய முற்பிதாக்கள், हमारा आदि प्रेरितों, நம்முடைய புதிய ஏற்பாட்டு காலத்துல உள்ள முற்பிதாக்கள், अभी हमारा नया नियम का रहने वाला प्रेरितों, அப்போஸ்தல பிதாக்கள், प्रेरितों का पिता, அப்போஸ்தல பிதாக்கள். प्रेरितों का पिता, அதான் ஆதி அப்போஸ்தல உபதேசத்துல திரும்புது. वही आदि प्रेरितों को उपदेश पर आना, அதான் அப்போஸ்தல 2ஆம் அதிகாரத்துல உள்ள அனுபவம். वही प्रेरितों 2 का अनुभव। அப்போஸ்தல 2ஆம் அதிகாரத்துல அனுபவம் தான் ஓல்டு கேட், பழைய அனுபவம். प्रेरितों का 2 में कौन सा अधिकार है? उसका अनुभव ही पुराना புதிய फाटक। உபதேசம் நூதன உபதேசம் இல்ல. नया उपदेश वो उपदेश सब नहीं है। இது ஆதி காலத்துல உள்ள உபதேசம். ये आदि प्रेरितों का उपदेश பழைய है। உபதேசம். प्रेरितों का उपदेश है। அந்த உபதேசத்துல நம்ம நிலைச்சிருக்கணும். वो उपदेश में हम लोग रहना चाहिए। அதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, वही प्रेरितों 2 में 42 और 43 पढ़ेंगे அவர்கள் तो அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் वो लोग प्रेरितों को उपदेश में அந்யோன்யத்திலும் और उनका सच्चाई में அப்பம் பிடிக்கிறதுலும் रोटी बनाने के लिए ஜெபம் பண்றதுலும் உறுதியா தரித்தார். प्रार्थना करने में अच्छे थे। கர்த்தர் அவர்களை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்தார். परमेश्वर उनको लेकर अद्भुत किए थे, அற்புதங்களை அடையாளங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். अद्भुत किए और वचन को अच्छा किए थे। இதுதான் பழைய வாசல். यही पुराना நம்முடைய फाटक, பழைய முற்பிதாக்கள் உபதேசத்துக்குள்ள வரணும். हमारा पुराना प्रेरितों को उपदेश पर அது आने மாதிரி चाहिए। பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்கள் वैसे पुराना नियम का ஆபிரகாம், प्रेरित ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுடைய விசுவாசத்துக்குள்ள வரணும். अब्राहम, ईसा, आइसक, याकूब, उनका विश्वास पर आने அந்த का அனுபவத்துக்குள்ள வருவது குறிக்கும். वो अनुभव को भी ஆனா छूता இப்ப है। நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறதுனால, अभी हम लोग नया नियम का दिनों புதிய में, ஏற்பாட்டு சபை காலத்துல இருக்கிறபடினால नया नियम का कलिष्य का दिनों में ஆதி அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ள வரணும். हम लोग आदि प्रेरित को उपदेश पर आना இதுதான் चाहिए। பழைய வாசல். यही पुराना फाटक। 4வது வாசல் चौथा फाटक பள்ளத்தாக்கு வாசல், तराई के फाटक, ஆங்கிலத்துல வேலி கேட். अंग्रेजी में वेली गेट, அதாவது நெகேமியா 3:13 இருக்குது. मतलब नेहेमिया 3:13 में है। பள்ளத்தாக்கு வாசல்னா என்ன அர்த்தம்னா, तराई के फाटक मतलब क्या है? நமக்கு வர்ற பாடுகள், நெருக்கம், கஷ்டம், சோதனை இதன் மத்தியில கூட हमको आने वाला पूरा बंधन दुर्घटनाएं सब में சோதனைகள் பல கஷ்டங்கள் இருக்கும். हम लोग को बहुत बंधन है, नाम दुर्घटना रहता है ना, नाम पर रहने का उसका दुर्घटना है, बंधन। நம்மளை ரொம்ப தூஷிக்கலாம், हमको बहुत हम लोग बहुत बंधन रहना चाहिए, बंधन था। அதன் மத்தியில் கூட उसमें भी நாம் தாழ்மையாக இருக்கணும். हम लोग नम्रता रहना चाहिए, கண்ணீரோட ஜெபித்து தாழ்மையோடு இருக்கணும். आंसू से प्रार्थना कर कर नम्रता रहना चाहिए। பள்ளத்தாக்கு நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பள்ளத்தாக்கின் அனுபவம், हमारा जीवन में क्या क्या तराई आ रहा है, वो अनुभव, பல போராட்டம், கஷ்டம், वो तराई का जैसा दुर्घटना है, बंधन, தாழ்மையை வெளிப்படுத்துறது. उसमें हम लोग नम्रता को देखना அதான் चाहिए। யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தில் இருக்குது. वही याकूब 4 में 8 में बोला गया है, தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறாரா, नम्रता रहने वालों को परमेश्वर कृपा देते हैं, பெருமையுள்ளவர்களை ஏத்து நிற்கிறான்னு சொல்றாரு. घमंड रहने वालों को परमेश्वर विरोध है करके बोला गया நாம் है। தாழ்மையுள்ளவர்களா இருக்கணும். हम लोग नम्रता रहना चाहिए। 10வது वசனம் சொல்றது யாக்கோபு 4:10. 10वां वचन में बोला गया है, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். परमेश्वर का प्रथम में नम्रता रहो, परमेश्वर आपको आशीष करेंगे। தாழ்மையின் அனுபவம்,
नम्रता का अनुभव நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருப்போம். हम लोग परमेश्वर के अंदर नम्रता रहेंगे நமக்கு நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்க கிடைக்க கிருபைகள் கிடைக்க வரங்கள் கிடைக்க கிடைக்க நம்ம தம்மை தாழ்த்த வேண்டும். हम लोग को अच्छा कृपा कृपा सब मिलने 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 हम लोग नम्रता नम्रता होती ही சில रहना है வெளிப்பாடுகள் கிடைக்கும், சில வரங்கள் கர்த்தர் கொடுப்பார். कुछ प्रकाशित वाक्य परमेश्वर देंगे நாம் வர வர வளர வளர தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். हम लोग होने 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 परमेश्वर की प्रार्थना எவ்வளவு करते நெருக்க கஷ்டம் வந்தாலும் தாழ்மையோடு காணப்பட வேண்டும். कौन सा भी बंधन आएगा तो हम लोग नम्रता बाइबल रहना சொல்லுது, चाहिए। बाइबल कहता है தன்னை தான் உயர்த்துகிறவள் தாழ்த்தப்படுவாள், किसको किसको किनको किनको वो लोग घमंड रहते हैं தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவாள் कि சொல்லுவாள். कौन कौन घमंड नहीं करते नम्रता रहते हैं उन लोग को परमेश्वर ऊपर करेंगे நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, नीति वचन 3 में बोला गया है மேன்மைக்கு முன்னாடி தாழ்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு. मतलब घमंड का पहले नम्रता है करके बोला गया அப்ப है 4வது தாழ்மையின் அனுபவம், तो चौथा नम्रता का अनुभव 4வது வாசம். चौथा फाटक 5வது வாசம் குப்பை மேட்டு வாசம். 5वां वचन कुट्टा वाटक कुट्टा वाटक देखो कुट्टा वाटक நெகேமியா 3:14 சொல்லப்பட்டிருக்கு. नेहेमिया 3:14 में बोला गया है குப்பை மேட்டு வாசம் என்ன அர்த்தம்னு சொன்னா, तो एक मिनट रुको கர்த்தர் ஸ்தோத்திரம். परमेश्वर को स्तुति 5வது குப்பை மேட்டு வாசல் 5वां गड्ढा गड्ढा का गया நெகேமியா 3:14. நெகேமியா 3:14 சொல்லுது. नेहेमिया 3:14 बोलता है அப்படின்னா என்ன அர்த்தம்னா, वैसा मतलब कौन सा अर्थ है நம்முடைய ஜீவியத்துல தேவையில்லாத ஆசை இச்சைகளை எல்லாம் குப்பையில போட்டுறோம். हमारा पूरा जीवित में कौन सा इच्छा वो सब बाहर फेंक देने का அதான் கலாத்தியர் 5:24 சொல்லுது, वही गलातियों 5:24 बोलता है கிறிஸ்தவர்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிஞ்சாங்க. परमेश्वर का बच्चे लोग उनका पूरा मनुष्य का क्या क्या इच्छा वो सब बात छोड़ देने का எல்லாத்தையும் சிலுவையில் அறிஞ்சாங்க. वो सब क्रूस में लगा देना चाहिए அதான் பிலிப்பியர் 2:11 பவுல் சொல்றாரு, वही फिलिपियर 2:11 में बोला गया है நான் எல்லாம் அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பைமா என்றாங்க. उसका 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 ज्ञान के लिए मैं धरती का पूरा काम को कुट्टा करके समझता हूँ करके बोलते हैं எல்லாத்தையும் குப்பையாக என்றாங்க. सबको कुट्टा बनाता हूँ எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன்னு யாராவது सबको சொல்றாங்க. कुट्टा करता हूँ करके बोलते हैं நாம் இந்த உலக காரியத்தை உலக அசூசியான காரியத்தை குப்பையாக எண்ண வேண்டும். हम लोग एक धरती का पूरा कामों को हम लोग कुट्टा करके समझना அப்பதான் चाहिए நாம் தேவனுடைய பார்வையில விசேஷத்தவர்களா இருப்போம். तभी हम लोग परमेश्वर का काम में विशेष रहेंगे தேவன் நம்மளை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்துவார். परमेश्वर हमें गड्ढा से ऊपर ले 1 சாமுவேல் 2:6 சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் एक सामुएल 2:6 बोलते हैं அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். वो छोटे लोग को वो कौन सा बहुत छोटे उन लोगों से परमेश्वर गड्ढा से ऊपर लेके जाते करके குப்பை बोलता போல है இருந்தாலும் கர்த்தர் குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்துவார். हम लोग गड्ढा लेके भी रहने तो हम लोग परमेश्वर ऊपर लेके जाते हैं இந்த உலக காரியத்தை நம்ம குப்பையாக எண்ண வேண்டும். ये धरती को हम लोग गड्ढा समझना चाहिए அப்பொழுதுதான் தேவன் நம்மளை குப்பையிலிருந்து உயர்த்துவார். तभी हम लोग को परमेश्वर गड्ढा से हम लोग को ऊपर आशीर्वाद करेंगे இந்த உலக காரியங்கள் தேவனுக்கு குப்பையா ये இருக்குது. धरती का काम परमेश्वर के लिए एक गड्ढा है அப்ப அதை நம்ம குப்பையா எண்ணணும்னு சொன்னா तो उसको हम लोग गड्ढा करके की तो கர்த்தர் நம்மளை விசேஷத்தவர்களாய் பொக்கிஷமாக வைப்பார். परमेश्वर हम लोग को विशेष बनाकर आशीर्वाद करेंगे கர்த்தர் ஸ்தோத்திரம். परमेश्वर को இதான் स्तुति குப்பை மட்டும் வாசம். एक गुड्डा का வாழ்க்கையோட எல்லாவற்றையும் குப்பையில போடுங்க. हमारा 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 जीवन में क्या क्या फटक है क्या क्या गुड्डा है वो सब हम लोग बाहर फेंक देंगे கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். 6வது வாசம் तो परमेश्वर को कहते नाम को स्तुति हो 6வது வாசம் ஊரணி வாசம். छठवां फाटक सोता फाटक அப்படின்னா நெகேமியா 3:15 இருக்குது. वो मतलब नेहेमिया 3:15 में लिखा गया ஆனா है என்ன அர்த்தம் சொன்னா, उसका मतलब क्या अर्थ है தண்ணீர் ஊற்று. அதாவது ஊருல தண்ணீர் ஊற்று. पानी का सोता ஒரு ஊத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க, நம்ம ஊர்கள்ல குளம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த குளத்து வாசல் மாதிரி தான் ஊரணி. हमारा गांव में सब बोलते हैं देखो सोता फाटक वैसा सब अरे तन्नी सोता फाटक करके बोलते हैं ना वही அதுல ஃபுல்லா தண்ணீர் இருக்கும். वही उसमें पूरा पानी रहता है அதான் தண்ணி வாசல், ஊரணி வாசல். वही सोता फाटक அதான் தண்ணீர் ஊற்று கூட சொல்லலாம். वो पानी का सोता करके बोलते हैं அதான் நம்ம தேவ வார்த்தையில நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம். हमारा परमेश्वर का वचन में हम लोग पूरा सोता रहने के लिए ஜீவ ஊற்று நமக்குள்ள பொங்கி பொங்கி வரணும். जीव का पानी हमको सोता रहना चाहिए அதான் சங்கீதம் 36:9 சொல்லப்பட்டிருக்கு. वही भजन संहिता 36:9 में बोला गया है ஜீவ ஊற்று இடத்துல இருக்கிறது உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். जीव का पानी तुम पर सोता रहता है ज्योति पर ज्योति हम लोग देख रहे வெளிச்சத்தின் हैं மேல வெளிச்சம்.
ज्योति के ऊपर ज्योति, வார்த்தையின் மேல வார்த்தை, வெளிப்பாடு மேல வெளிப்பாடு, वचन के ऊपर वचन, प्रकाशित वाक्य के ऊपर செய்தி वाक्य, வந்துட்டே இருக்கும், வெளிப்பாடுகள் செய்திகள் வந்து கொண்டே இருக்கும், वचन का संदेश आते ही रहेगा அபிஷேகம் संदेश, நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கும், वो अभिषेक हम पर आते ही रहेगा, வார்த்தையின் வெளிப்பாடுகள் நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். वचन का प्रकाशित वाक्य हम पर आते ही रहेगा, அதான் தண்ணீர் ஊற்று. वही पानी का सोता. சங்கீதம் 46:4 கூட படிக்கிறோம். भजन संहिता 46:4 में ஒரு पढ़ते நதி हैं, உண்டு, एक नदी है, அந்த நதியில் உள்ள நீர் கால்கள், அதான் ஊரணி. वही वो नदी का पैर, அந்த நதி பெரிய ஜீவ நதி இயேசு கிறிஸ்து. वो नदी, वो जीव नदी, वो परमेश्वर मसीह है, அவரிலிருந்து வர்ற ஒரு நீர் ஊற்றாக, ஒரு ஊரணியாக நாம் இருக்கணும். उससे हम लोग आने वाला सोता बनना चाहिए. அது உன்னதமானவருடைய வாசமானவருடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும் சொல்லப்பட்டது. वो पवित्र रहने वाला परमेश्वर उसमें करके देख रहे हैं. நாம் अनेகரை சந்தோஷிப்போம். हम लोग बहुत लोगों को खुशी करेंगे. நம்மிடத்திலிருந்து வர்ற வெளிப்பாடுகள், हमसे आने वाला प्रकाशित वाक्य, வார்த்தையின் வெளிப்பாடுகள், वचन का प्रकाशित वाक्य, வார்த்தை வசனங்கள் वचन को அவர்களை சந்தோஷிப்பிக்கும். उनको अभिषेक करता है. அதான் நம்ம நதியில் உள்ள நீர்க்கால்களா இருக்கும். वही हम लोग नदी का ऊपर रहने वाला वचन, நாம ஒரு ஜீவ ஊற்றாக இருக்கும். हम लोग एक जीव का सोता रहेंगे. கர்த்தர் சொல்றது 6வது ஊரணி வாசல். ये छठवां सोता फाटक. ஏழாவதாக सातवां தண்ணீர் வாசல். जल फाटक. 6வது ஊரணி வாசல் பார்த்துட்டோம். छठवां हम लोग सोता फाटक देख लिए. 7வது ஒரு தண்ணீர் வாசல், सातवां जल फाटक, வாட்டர் கேட், ஆங்கிலத்துல வாட்டர் கேட். अंग्रेजी में वाटर गेट. இது இங்கிலீஷ்ல ஃபவுண்டன் கேட். ஊரணி வாசல்னா ஃபவுண்டன் கேட். ये छठवां हम लोग देखे थे फाउंटेन गेट, ये सातवां वाटर गेट, வாட்டர் கேட். இது जल फाटक. இந்த நெகேமியா 3:26ல இருக்குது. ये नेहेमिया 3:26 में है, நெகேமியா 8:1லயும் இருக்குது. नेहेमिया 8:1 भी है. இதனுடைய அனுபவம் என்னன்னா, इसका अनुभव क्या है? தண்ணீர் ஞானசானம். जल बपतिस्मा. இதுதான் 7வது காரியம். ये सातवां काम. 7வது ரொம்ப முக்கியமானது. सातवां बहुत मुख्य है. 7வது வாசல் பரிபூரணத்தான ஒரு வாசல். सातवां फाटक पूरा का एक फाटक है. பைபிள்ல 7 பாத்தீங்கன்னா பரிபூரணத்தை குறிக்கும். बाइबल में 7 देंगे तो पूरा का सुनता है. 7 சபைகள், 7 कलीसिया, 7 முத்திரைகள், 7 सील्स, 7 எக்காளங்கள், 7 ट्रम्पट, 7 தூதர்கள், 7 दूतों, 7 இடி முழக்கங்கள், 7 थंडर्स, இப்படி अनेक 7 நிறைய பைபிள்ல இருக்குது. 7 ऐसा सब 7 बहुत है. 7 ஒரு பரிபூரணத்தை बाइबल में குறிக்கும். ये 7 एक परिपूर्ण को छूता है. 7வது வாசல். अभी ये 7वां फाटक மத்தேயு 7:11 படி मत्ती 7:11 में ஜீவனுக்கு போற வாசல். जीवन को जाने वाला फाटक. தண்ணீர் ஞானசானம் தான் நம்ம ஜீவனுக்கு போக முடியும். हम लोग जल बपतिस्मा से हम लोग जीवन को जा सकते हैं. அதான் அப்போஸ்தலர் 2:38. वही प्रेरित 2:38. அப்போஸ்தலர் 2:38ல படிக்கிறோம். प्रेरित 2:38 में पढ़ते हैं. திருப்பி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானசானம் எடுக்கணும் பாருங்க. आप मन फिराकर आपका पाप क्षमा होने के लिए यीशु मसीह का नाम से बपतिस्मा लेने को बोला है. அதே அப்போஸ்தலர் 19:4-5ல படிச்சோம். वही प्रेरित 19:4-5 पढ़ेंगे तो பவுல் அப்போஸ்தலர் प्रेरित पौलुस, அவரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்துல தண்ணீர் ஞானசானம். वही परमेश्वर यीशु मसीह का नाम से बपतिस्मा दे रहे हैं. அதே மாதிரி பிலிப்புங்கிற சுவிசேஷம் वैसे फिलिप कर एक सुसमाचार वाले அப்போஸ்தலர் 8:15ல படிச்சீங்கன்னா प्रेरित 8:15 में पढ़ेंगे तो இங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானசானம் उधर भी கொடுக்கிறார். यीशु मसीह का नाम से बपतिस्मा दे रहे हैं. இதுதான் ஜீவனுக்கு போற 7வது வாசல், தண்ணீர் வாசல். यही जीवन को जाने वाला जल का फाटक 7வது வாசல். 7वां फाटक. 8வது குதிரை வாசல். 8वां घोड़ा फाटक. குதிரை வாசல் ஆங்கிலத்துல ஹார்ஸ் கேட். अंग्रेजी में हॉर्स गेट. நெகேமியா 3:28ல இருக்கிறது. नेहेमिया 3:28 में लिखा गया है. குதிரைனால ஒரு வல்லமையை குறிக்கும், பலத்தை குறிக்கும். घोड़ा मतलब एक युद्ध को चुनता है. குதிரை அந்த மிருகம் வந்து ஒரு பெரிய பலத்துக்கு அடையாளமா இருக்கும், வல்லமைக்கு அடையாளமா वो இருக்கும். युद्ध एक बल को चुनता है. ரெண்டாவது குதிரைகள் அந்த ராஜாக்கள் வந்து யுத்தத்துக்கு பயன்படுத்துவாங்க. तीसरा घोड़ा को राजा वो युद्ध के लिए चुनते हैं. அதனால நம்ம பலத்தை பெற்றுக்கொண்டு வல்லமையை பெற்றுக்கொண்டு யுத்த புருஷர்களாக மாறும். तो हम लोग बल को चुनकर बल से लेकर और सामर्थ्य को पाकर हम लोग युद्ध का पुरुष बनने का है. அதான் நீதிமொழி 21:31 சொல்லுகிறது. वही नीति वचन 21:31 बोलता है. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால வரும். घोड़ा युद्ध के लिए तैयार होता है, जय परमेश्वर से आता है. நம்மலாம் யுத்த புருஷர்களா, குதிரை யுத்த மன்னர்களா இருக்கணும். हम लोग युद्ध का पुरुष बनना चाहिए. இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகைக்கு முன்பாக यीशु मसीह का आगमन से पहले அவர் வெள்ளை குதிரை மேல வந்து वो सफेद घोड़ा में आकर அருமகதான் யுத்தத்துல अरुथा युद्ध
में யுத்தம் பண்ணுவார். युद्ध करेंगे। அந்தி கிறிஸ்துவோட யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்து अंधी मसीहा पर वो युद्ध कर அவர் 1000 வருஷத்துல பூமியில ராஜாவாக ஆட்சி செய்வார். वो 1000 साल दंडवत में वो राजा बन करेंगे। அது அர்மகதம் யுத்தம். वो अरमुगदा युद्ध है। கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति। இப்ப நம்ம ஆவிக்குரிய யுத்த புருஷர்களா இருக்கிறோம். अभी हम लोग आत्मिक का युद्ध पुरुष है। நம்மள கர்த்தர் ஒரு யுத்த புருஷர்களாக हम लोग को परमेश्वर एक युद्ध का पुरुष बनाकर சிறந்த ஒரு குதிரையாக வைத்திருக்கிறார். एक अच्छा से घोड़ा बना रहे हैं। சகரியா 10:3 சொல்லுது. जगरिया 10:3 बोलता है நம்மள ஒரு சிறந்த குதிரையாக வைத்திருக்கிறார். हम लोग को एक अच्छा से घोड़ा बना के रखे। 8வது குதிரை வாசல். वही 8वां घोड़ा फाटक। 9வதாக 9वां கிழக்கு வாசல். हर पूर्वी फाटक। கிழக்கு வாசல். पूर्वी फाटक அதாவது ஈஸ்ட் கேட் ஆங்கிலத்துல. अंग्रेजी में ईस्ट गेट के बोला நெகேமியா है। 3:29 சொல்லப்பட்டது. नेहेमिया 3:29 में बोला गया है। எருசலேமுக்கு கிழக்கு यरूशलेम का पूर्वी அவர் ஒளிமலை மேல அவர் இறங்குவ பாதத்தை வைப்பாரா. वो मतलब पेड़ के नीचे पैर रखेगा। அப்ப அந்த ஒளிமலை மேல ரெண்டா பழக்குன்னு சொல்லப்பட்டது. तो वो पूरा पेड़ ही दो जो बोलते हैं। அது சகரியா 14:4ல वो சொல்லப்பட்டது. जगरिया 14:4 में बोला गया है। அவருடைய இரண்டாவது பகிரங்க வருகையில उसके बाद वो उसका दूसरा आगमन को भी எல்லாரும் பார்க்கும்படியா வர்ற வருகை. ரகசிய வருகை இல்ல, பகிரங்க வருகை. ये रहस्य का आगमन नहीं है। ये उसके बाद आने सब लोग देखने जैसा आने वाला आगमन। அந்த வருகையில அவர் இறங்குவார் எருசலேமுக்கு கிழக்கு. वो आगमन में वो यरूशलेम का पूर्व में वो उतरेंगे। அப்ப கிழக்கு வாசல்னா तो पूर्वी का फाटक मतलब அவருடைய வருகை குறித்த ஒரு தெளிவு. उसका आगमन के लिए एक अच्छा एक अनुभव है। வருகை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். उसका मसीहा का आगमन का मालूम है हम लोग को। அது ரகசிய வருகை அறிந்திருப்போம், பகிரங்க வருகை அறிந்திருப்போம். उसका रहस्य का आगमन को भी हम लोग तैयार है। उसका सब लोग देखने जैसा आगमन को भी हम लोग तैयार है। கர்த்தர் சொல்ற முதலாவது வருகையில पहला आगमन में மத்தேயு 2:1 படிச்சீங்கன்னா मत्ती 2:1 पढ़ेंगे तो எருசலேமுக்கு கிழக்கு ஒரு நட்சத்திரம் வந்தது. पहला आगमन देखेंगे तो यरूशलेम के पूर्व में एक तारा आया था। அந்த நட்சத்திரத்தை பார்த்து சாஸ்திரிகள் வந்தாங்க. वो तारा को देखे सब बड़े साइंटिस्ट सब आए थे। சாஸ்திரிகள் வந்தாங்க. 3 சாஸ்திரிகள் वो लोग सब आए थे। கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। அதே மாதிரி எருசலேம் கிழக்கு ஒளிமலை ஒரு பாதம் வந்து இறங்கும். कैसे वो तारा आया था वैसे उसका पैर आगे करके बढ़ गया है। இதுதான் கிழக்கு வாசல். वही पूर्वी का फाटक। அவருடைய வருகை குறித்த வெளிப்பாடு. उसका आगमन का एक अनुभव। அவருடைய வருகை குறித்த ஒரு வெளிப்பாட்டின் வாசல் தான் கிழக்கு வாசல். मसीहा का आगमन का अनुभव ये करके बोला गया है। அதுக்கு முன்னாடி யுத்த புருஷர்களா இருக்கிறதா குதிரை வாசல். उसके पहले ही बोला गया है युद्ध का पुरुष करके அதுக்கு बोला முன்னாடி गया है। தண்ணி ஞானஸ்நானம் எடுத்து ஞானஸ்நானத்துல ஜீவனுக்கு போற வாசலா இருக்கிறோம். तो उसके पहले जल का फाटक बनकर जल बपतिस्मा के लिए तैयार रहते हैं। அடுத்து ஊர்ணி வாசல் நாம் தேவ வார்த்தையால நிரம்பி இருக்கிறோம், வெளிப்பாட்டுல நிரம்பி இருக்கிறோம். और उससे पहले बपतिस्मा को पहले हम लोग अभिषेक से भरे हैं। सोते ஜீவ ஊற்றாக இருக்கிறோம். तो जीव का पानी बन के रहते அதான் हैं। ஊர்ணி வாசல். वही जल का मतलब सोता का फाटक। கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப 10வது வாசலை பார்க்க अभी போறோம். 10वां फाटक को देखने वाले 9வது हैं। வாசல் கிழக்கு வாசலை பார்த்துட்டோம். अभी 9वां फाटक को पूर्वी फाटक को எருசலேம் देख கிழக்கு लिए। அவர் பாதம் இறங்குற அனுபவம். यरूशलेम के पूर्व में आने वाला पूर्वी में आने वाला ही एक चिन्ह है। முதலாவது வருகையில எருசலேம் கிழக்கு நட்சத்திரம் பார்த்தாங்க. पहला आगमन में यरूशलेम का पूर्वी में वो लोग देखे थे। இரண்டாவது பகிரங்க வருகையில அதே மாதிரி எருசலேम கிழக்கு அப்படி பாதம் வைக்கப்பட்டு அப்படியே ஒளிமலை ரெண்டா பழக்கம். दूसरा आगमन में यरूशलेम का पूर्वी का और पेड़ में पैर रखेंगे तो वो पेड़ दो हो जाएगा। இதான் கிழக்கு வாசல். वही पूर्वी का फाटक। 10வது மிக்தாம் என்னும் வாசல் சொல்லப்பட்டிருக்கும். 10वां मिक्दाम का फाटक। மிக்காத் வாசல். मिक्कात का फाटक। நெகேமியா 3:31ல இருக்குது. वो नेहेमिया 3:31 में बोला गया அந்த है। வாசல்ல வந்து பழுது பார்த்தாங்க, செக் பண்ணாங்க. वो फाटक को अच्छा देखे थे, टेस्ट किए थे, परीक्षा அதோட किए அர்த்தம் थे। என்ன? மிக்காத்னா என்ன அர்த்தம்னா சோதனைன்னு அர்த்தம். சோதனை வாசல். मिक्कात मतलब परीक्षा का फाटक है। சோதனை வாசல் அல்லது ஆய்வு வாசல்னு அர்த்தம். परीक्षा फाटक और नहीं तो इंस्पेक्शन का फाटक है। அது இங்கிலீஷ்ல இன்ஸ்பெக்ஷன் கேட். और अंग्रेजी में इंस्पेक्शन गेट है। அது நெகேமியா 3:31ல இருக்கு. और नेहेमिया 3:31 में बोला அது गया है। மிக்காத் வாசல் தான் போட்டுருக்கு. मिक्कात का फाटक करके है। 10வது வாசல் மிக்காத் வாசல். तो हम लोग देखे थे 10वां फाटक मिक्कात
அதாவது சோதனை வாசல்னு அர்த்தம், मतलब परीक्षा का फाटक है, அது ஆயு வாசல்னு அர்த்தம். नहीं तो इंस्पेक्शन का फाटक है कहते அது हैं। நெகேமியா 3:31 இருக்குது. वो नेहेमिया 3:31 में लिखा அந்த गया है। வாசல்ல தான் அவங்க பழுது பார்த்தாங்க, அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. वो वचन में बोला गया, उसको परीक्षा की करके बोला गया है। வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. वो वचन में बोला गया है, அதோட அர்த்தம் என்னன்னா उसका अर्थ मतलब क्या है? சுத்திகரிப்பின் வாசல். पवित्र का फाटक है। நம்மள வருகைக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி நம்மள சுத்திகரிக்கிறது. उसका आगमन के लिए तैयार होने के लिए हम लोग को पवित्र कर रहा है, ஏன்னா அதுக்கு மட்டும் நமக்கு வருகை குறித்து தெளிவு தெரிஞ்சிச்சு. क्योंकि हम लोग उसके पहले हम लोग को मसीह का आगमन का बारे में पूरा நம்ம अनुभव हो வருகைக்கு गया। ஆயத்தப்படணும். अभी हम लोग आगमन के लिए तैयार हो நீங்க गए हैं। எஸ்தர் 2ஆம் அதிகாரத்துல 9-12 படிச்சீங்கன்னா एस्टर 2 9 में और 12 में देखेंगे तो அந்த எஸ்தர் ராஜாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி उधर एस्टर राजा को देखने से पहले அரண்மனையில சந்திப்பதற்கு முன்பாக वो जगह में देखने के से தன்னை पहले சுத்திகரித்துக் கொண்டார். अपने आप को पवित्र कर ली। வெள்ளை போலத்தினாலும் தந்த வர்க்கத்தினாலும் இப்படி சுத்திகரித்துக் கொண்டார். वो कौन सा सामने उससे वो पवित्र कर लिया अपने आप அது को। மாதிரி தேவன் நம்மளை சுத்திகரிக்கிறார். वैसे हम लोग को परमेश्वर पवित्र करते हैं। 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லுது, लेख दसलोनिकल 5:23 में बोला गया है, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்க முடியும். हमारा हमारा आत्मा शरीर देह सब परमेश्वर आने का समय पाप नहीं वाला शरीर रहना चाहिए। சுத்திகரிப்பா வச்சுக்கணும்னு हम लोग சொல்றாரு. पवित्र बनाने का उनको बोलते हैं 1 யோவான் 3:2-3 சொல்லுது, एक யோहाना 3 में 2-3 बोला गया है। நாம் அவர் வெளிப்படும்போது वो हम लोग वो प्रकाशित वाक्य करने के அவருக்கு समय ஒப்பா இருக்கிறதுனால वो उसके जैसे रहने के लिए நாம் वैसे அவருக்கு ஒப்பாக நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளணும்னு हम சொல்றாரு. लोग उसके जैसे हम लोग को पवित्र करना चाहिए करके बोला गया है। நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். अभी हम लोग परमेश्वर के बच्चे लोग இனி हैं எவ்விதமா இருப்போம் என்று வெளிப்படல. और भी किसी ने को अभी नहीं बोला गया ஆனால் है, அவர் வெளிப்படும்போது அவருக்கு ஒப்பாக இருப்போம். मगर भी वो प्रकट होने का समय हम लोग उसके जैसे रहना चाहिए, पवित्र रहना चाहिए। இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்கள் वैसा विश्वास रहने वाले அவர் சுத்தமுள்ள இருப்போம், நாமும் சுத்தமுள்ளவர்களா இருக்கணும். वो पवित्र है तो हम भी पवित्र रहना நாம் चाहिए। சுத்திகரிப்பா இருக்கணும். हम पवित्र रहना चाहिए। நம்மை நாமே ஆராய்ந்து நம்மளை நிதானிச்சு சுத்திகரிக்கணும். हमें हमको देखकर पवित्र रहना அதான் चाहिए। நம்ம நாமே நிதானிக்கிறது, ஆய்ந்து கொள்றது. वही हमको हमें परीक्षा लेने का। ஒவ்வொரு டைம் நம்ம கம்யூன் எடுக்கும்போது நம்மளே நிதானித்து நம்ம கர்த்தருடைய அப்பத்தையும் ரத்தத்தையும் நம்ம புசிக்கணும், பானம் பண்ணணும். तो एक समय हमको परीक्षा लेना चाहिए और कभी कम्युनियन का समय हम लोग को ही पवित्र करना चाहिए, क्योंकि पवित्र करने का बाद वो परमेश्वर का रोटी और परमेश्वर का शरीर और परमेश्वर का लहू पान करना चाहिए। நம்மளை நிதானிச்சு ஆராயணும். हम लोग को पवित्र कर परीक्षा लेना चाहिए। நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். हमको भी परीक्षा लेना நம்மை चाहिए। நாமே நிதானிக்கிற ஒரு அனுபவம். हमको ही परीक्षा लेना चाहिए। ராட்சர்கள் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு आगमन में उसके साथ जाने के लिए நாம் சுத்திகரிக்கப்படணும். हम पवित्र होना चाहिए है। சுத்திகரிக்கப்படாம தேவன் நம்மளை ராட்சர்களை கொண்டு போக மாட்டார். पवित्र नहीं हुए तो परमेश्वर हम लोग को आगमन में नहीं लेके जाएंगे। ஆகவே 10வது வாசல் तो 10वां फाटक சுத்திகரிப்பின் வாசல். पवित्र का फाटक நம்மை நாமே சுத்திகரித்து हम कोई हमें नाम ये परिचित। पवित्र कर हम लोग की परीक्षा कर ரத்தத்தினால் அவருடைய நாமத்தை நம்ம சுத்திகரிக்கப்படும். उसका लहू से और उसका सामर्थ्य से हम लोग पवित्र होना चाहिए। அவருடைய வார்த்தையினால उसका वचन से காலத்துக்குரிய செய்தியினால उसका ये दिनों का संदेश அவருடைய से தேவன் சுத்திகரிக்கிறார். हम लोग को परमेश्वर स्तुति पवित्र करते हैं। சுத்திகரிப்பின் வாசல். पवित्र का फाटक அவருடைய है। வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறது. उसका आगमन के लिए तैयार होना। இதுதான் 10வது வாசல். ये 10वां फाटक। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। अभी हम लोग और 2 फाटक को देखेंगे। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। 11வது வாசல் எபிராயிம் வாசல். 11वां वचन इब्राहिम का फाटक அது है। நெகேமியா 8:16 இருக்கிறது. वो नehemiया 8:16 में है। நெகேமியா 12:28. नehemiया 12:23 में है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को स्तुति। 11வது வாசல் எபிராயிம் வாசல். 11वां वचन इब्राहिम का फाटक है। நெகேமியா 8:16 இருக்குது. नehemiया 8:16 में है। நெகேமியா 12:39 नehemiया 12:39 में भी हुआ गया है। எபிராயிம்னா इब्राहिम मतलब யோசேப்புடைய இரண்டாவது இளைய மகன். यूसुफ का दूसरा बेटा। அது தேவன் ஒரு மனவாட்டியாக தெரிந்து கொள்கிற அனுபவம். उनको परमेश्वर दुल्हन की अनुभव है। இதை நான் விளக்கி சொல்றேன். ये आपको अच्छे से बताते हैं। ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்துல उत्पत्ति 48 में 12-20 வசனம் படிச்சீங்கன்னா 12 में 20 वचन पढ़ेंगे तो யோசேப்புக்கு 2 மகன். यूसुफ को 2 बच्चे। மூத்த மகன் பேரு पहला बेटा का नाम मनासे। இளைய மகன் தான் எபிராயிம். दूसरा बेटा ही इब्राहिम है।
மூத்த மகன் பேரு மனாசே, पहला बेटा का नाम मनासे, இரண்டாவது இளைய மகன் பேரு எப்ராயிம். दूसरा बेटा का नाम इब्राहिम। இப்ப எப்ராயிம் வாசலை தான் நம்ம பார்க்க अभी போறோம். हम लोग इब्राहिम का फाटक ही देखने वाले அதனால हैं। யோசேப்பை குறித்து கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். उससे पहले हम लोग यूसुफ का बारे में थोड़ा देख लेंगे। யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமா இருக்கிறான். यूसुफ परमेश्वर के लिए एक चिन्ह है। பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு முன்னடையாளமா இருக்கிறது. नया नियम पुराना नियम नया नियम के लिए एक चिन्ह है। அப்ப யோசேப்பு உடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படியே இயேசு கிறிஸ்து அப்படியே வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். तो यूसुफ का जीवन देखेंगे तो परमेश्वर को पूरा दिखाता है। யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு ஒற்றுமை பார்க்கலாம். तो हम लोग यूसुफ के बारे में हम लोग अभी देखने वाले ரெண்டு हैं। பேருக்குள்ள ஒற்றுமை ஒரு டைப்பாலஜி மெசேஜ். एक टाइपोलॉजी मैसेज देखने वाले பாருங்க हैं। யோசேப்பு அவங்க சகோதரர்லாம் பகைச்சாங்க. तो यूसुफ को उसका बायो सब विरोध देखे थे। ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்துல वो இருக்குது. उत्पत्ति में दिया गया है। அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பகைச்சாங்க. तो वैसे ही परमेश्वर को भी वो लोग बहुत लोग विरोध दिए थे। யோவான் 1:11ல வாசிக்கிறோம். யோவாना 1 में पढ़ते அவர் हैं। தமக்கு சொந்தமான ஒரு ஏற்றுக்கொள்ளல. वो परमेश्वर अपने 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 बच्चों लोग के लिए आए और उसके बच्चों लोग उसको नहीं लिए थे। மத்தேயு 27:1ல இயேசுவை பத்தி பார்க்கிறோம். मत्ती में देखते हैं। மத்தேயு 27:1 मत्ती 27:1 में बोला गया है। அவர் எல்லாம் பகைச்சாங்கன்னு பார்த்தோம். उसको सब लोग विरोध करते करते யோவான் देखते हैं। 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் படிச்சீங்கன்னா யோவாना 1 में 8 में 1 पढ़ेंगे तो அவரை பகைத்தாங்க. उसको सब लोग विरोध அவர் किए। கல்லெறிந்து கொலை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. उसको पत्थर मारकर मारने के लिए आए थे। அதே மாதிரி அவன் பிதாவினால் சிநேகிக்கப்பட்டான் யோசேப்பு. वैसे यूसुफ पिता से बहुत प्यार किया गया था। இயேசு கிறிஸ்து பிதாவினால் சிநேகிக்கப்பட்டாரு. परमेश्वर मसीह नीचे आने का समय वो भी पिता से प्यार किए गए थे। இவரு நேசகுமாரன் சத்தம் வந்துச்சு வானத்துல இருந்து. तो स्वर से आवाज आया, ये मेरा प्यार का पुत्र है। அவருடைய தகப்பன் அவளுக்கு ஒரு பலவர்ண அங்கியை கொடுத்திருந்தாரு. तो उसका पिता उसको एक अच्छे से एक रंग का एक ड्रेस दिए அதே थे। மாதிரி இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துல வானவில் இருந்துச்சு. तो वैसे ही परमेश्वर का स्वर्ग में एक धनुष था, इंद्रधनुष था। இந்த வானவில்ல பல வர்ணங்கள் இருக்கும் பாருங்க. और इंद्रधनुष में बहुत अच्छा कलर्स है। அதே மாதிரி அவனுடைய அங்கியை ரத்தத்தினால அவங்க ஆட்டுக்குட்டியில ரத்தத்தினால தேய்ச்சி விரிச்சு கொடுத்தாங்க. तो उसका ड्रेस को भी वो अच्छे से भेड़ के लहू से अच्छे से मिलाकर दिए அதே थे। மாதிரி இயேசு கிறிஸ்துவோட அங்கி ரத்தத்தினால தோய்த்து ஒழுக்கப்பட்ட அங்கியா இருந்துச்சு. वैसे यूसुफ का भी वैसे ही था। அது வெளிப்படுத்தல் 19:13 இருக்குது. वो प्रकाशित वाक्य में बोला गया है। அவனையும் குழியில போட்டாங்க. उसको भी नीचे गड्ढा के अंदर गए இயேசுவுடைய थे। சரீரத்தையும் குழியில போட்டாங்க. परमेश्वर का शरीर को भी नीचे डाले थे। இயேசு கிறிஸ்து 30 வெள்ளி காசுக்காக விற்கப்பட்டாரு. यीशु मसीह 20 का कॉइन्स के लिए भेजे गए थे। யோசேப்பு 20 வெள்ளி காசுக்காக விற்கப்பட்டார். और यूसुफ 20 का कॉइन्स के लिए இப்படி भेजे गए। நிறைய காரியங்கள் இருக்கு. ऐसी बहुत है। அது தனி செய்தியா வரும். वो एक अलग संदेश आएगा। நான் Facebookல செய்தி கொடுத்திருக்கேன். वैसे ये मैसेज में फेसबुक में दिया है। டைப்பாலஜி மெசேஜ். टाइपोलॉजी मैसेज करके இயேசு दिया है। கிறிஸ்துக்கும் யோசேப்புக்குள்ள ஒற்றுமை. परमेश्वर का और यूसुफ का। பாருங்க இயேசு கிறிஸ்து ஒரு கனிதரும் திராட்சை கொடியா இருந்தாரு. तो देखो मसीहा एक अच्छे से एक पानी देने वाला द्राक्ष थे। யோசேப்பும் ஆதியாகமம் 49:22ல படிக்கிறோம். यूसुफ भी वैसे ही देखो हम लोग उत्पत्ति में पढ़ते हैं। அவன் கனிதரும் திராட்சை செடியா இருந்தான்னு तो சொல்றாங்க. वो भी वैसे ही करके हम लोग देखते हैं। இயேசு கிறிஸ்து கூட मसीहा भी யோவான் 15ஆம் அதிகாரத்துல யோவானா 15 में நான் திராட்சை செடின்னு சொல்றாரு. वैसे ही बोलते हैं। இப்படி நிறைய காரியங்கள் சொல்லிட்டே वैसे இருக்கு. बहुत कम बोलते रहते हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். कुछ स्तुति हो। யோசேப்புக்கு பிரஜாதியில தான் பெண் எடுத்தாங்க. மனவாட்டியை தெரிந்து கொண்டாரு. यूसुफ को दूसरा देश से ही वो लोग स्त्री को लिए थे। அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்கும் वैसे परमेश्वर को भी பிரஜாதியில தான் அவருடைய மனவாட்டியை தெரிந்து கொண்டாரு. अन्य जातियों से ही उसको दुल्हन लेते हैं। இப்ப யோசேப்புக்குள்ள ரெண்டு பிள்ளைகளுடைய காரியத்தை பார்க்க போறோம். अभी यूसुफ का 2 बच्चे लोग का बारे में देखने वाले மூத்த हैं। பேர் மனாசே, पहला बच्चा का नाम मनासे है। இரண்டாவது பையன் பேர் எப்ராயிம். दूसरा बच्चा का नाम इब्राहिम है। பாருங்க இப்ப யோசேப்பு என்ன பண்றாரு? अभी यूसुफ क्या करता है? அவருடைய தகப்பன் யாக்கோபுட்ட இஸ்ரவேல்ட்ட கொண்டு வர்றாரு. ரெண்டு अब பசங்க. इस्राएल को लेके आता है अपना पिता का पास। அவங்க ரெண்டு பேரையும் அப்பாட்ட ஜெபம் பண்றதுக்கு முழங்கால ஜெபம் பண்ண வைக்கிறாரு. वो दोनों को पापा का सामने घुटना डाल के प्रार्थना करने बोल रहे हैं। மூத்த மேல வலது கையை வைக்க முடியும். மூத்த மனாசே மேல வலது கையை வைக்க முடியாகும். मनासे को ऊपर राइट हैंड रखने के लिए இளைய மேல இடது கையை வைக்கும்படி யோசேப்பு வச்சு ஜெபம் பண்ண சொல்றாரு. और दूसरे इब्राहिम पर लेफ्ट हैंड रख के प्रार्थना करने बोल रहे हैं। ஆனா யாக்கோபு இஸ்ரவேல் என்ன பண்றாருன்னா अभी
याकूब क्या करता है इस्राएल அவர் அப்படியே கையை மாத்தி வைக்கிறாரு. वो वैसे ही उल्टा रखते हैं வலது கையை வந்து அவர் என்ன பண்ணாருன்னா எப்ராயிம் மேல வச்சுட்டு लेफ्ट हैंड को इब्राहिम पर रखकर இடது கையை மனாசே மேல வைக்கிறாரு. लेफ्ट राइट हैंड को इब्राहिम पर रखकर और लेफ्ट हैंड को मनासे पर रखता है இதைத்தான் நீங்க ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்துல ये उत्पत्ति 48 पर 12 இருந்து 20 வசனம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 12 से 20 तक पढ़ेंगे तो आपको समझेगा யோசேப்பு சொல்றாரு தகப்பனே அப்படி அல்ல நீங்க கையை மாத்தி வைக்கிறீங்க இப்படி வைங்கன்னு சொல்றாரு. तो यूसुफ कहता है पापा आप गलत रख रहे हो अच्छा ऐसा गलत रख रहे हो करके बोलते हैं அதுக்கு யாக்கோபு என்ன சொல்றாரு இஸ்ரவேல் என்ன சொல்றாரு उसके लिए इस्राएल याकूब क्या कहता है இஸ்ரவேல்ங்கற யாக்கோபு என்ன சொல்றாரு इस्राएल मतलब याकूब ही है அவர் சொல்ற பாயிண்ட பாருங்க वो देखो बोलने वाला இந்த சம்பவத்தை நம்ம படிப்போம். वो संभव को हम लोग पढ़ते हैं ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் उत्पत्ति 48 18 இருந்து படிக்கிறோம் பாருங்க. 18 से पढ़ते देखो என் தகப்பனே அப்படி அல்ல இவன் மூத்தவன் இவனுடைய தலையின் மேல உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனும் தடுத்து அது எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான் இவனும் பெருகுவான் இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான் அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் இவ்விதமாக அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து और यूसुफ ने अपने पिता से कहा ये पिता ऐसे नहीं क्योंकि जेठा यही है और अपने दाहिने हाथ उसके सिर पर रख उसके पिता ने कहा नहीं सुन मेरे पुत्र मैं इस बात को भली भांति जानता हूँ यदि इस से भी मनुष्य की एक मंडली उत्पन्न होगी और वह भी महान हो जाएगा तो भी इसका छोटा भाई इससे अधिक महान हो जाएगा और इसके वंश से बहुत सी जाति निकलेगी फिर उसने उस दिन यह कहकर उनको आशीर्वाद दिया ஹalleluya हालेलुया பாருங்க வலது கையை மாத்தி வலது கையை அங்க வைக்கிறதை மாத்தி வச்சிட்டாங்க. तो दाहिने हाथ को इधर रखकर वो उल्टा कर दिए வலது थे கையை மனாசே மேல வைக்கிறதுக்கு பதிலு राइट हैंड को मनासे पर रखने के लिए எப்ராயிம் மேல வச்சிட்டாரு. इब्राहिम पर रख दिए அதே மாதிரி இடது கையை மனாசே மேல வைக்கிறதுக்கு பதிலு எப்ராயிம் மேல மனாசே மேல வச்சிட்டாரு. और लेफ्ट हैंड को इब्राहिम में रखने के समय ரெண்டு உல்டா इब्राहिम में रखने के लिए वो मनासे पर रख दिए ரெண்டு உல்டாவை மாத்தி வைக்கும்போது तो दोनों को उल्टा करने का அது समय ஒரு கிராஸ் ஆகுது பாருங்க. वो एक क्रॉस बनता है பாருங்க देखो மூத்தவனுக்கு வர வேண்டிய तो ஆசீர்வாதம் देखो पहला बेटा को आने वाला आशीर्वाद இளையவனுக்கு போகுது. दूसरा बात ये हो जाता है எப்படி போகுது சிலுவையின் மூலமாக. कैसे जाता है क्रॉस से जाता है மூத்தவர்கள் யூதர்களை குறிக்கிறாங்க तो पहले बेटा यूदियों को चुनता है இளையவர்கள் பிரஜாதிகள். दूसरा बेटा अन्य जाति को चुनता பாருங்க है அவர் மூத்தவர்களுக்கு தான் வந்தார் இயேசு. तो देखो पहले बेटा के लिए परमेश्वर आए थे मसीहा அவர் தமக்கு சொந்தமானதில வந்தா वो लोग अपने परमेश्वर अपने लोगों के लिए आए थे அவருக்கு சொந்தமானவர் அவரை ஏற்றுக்கொள்ளல. मगर अपने वाले लोगों उसको नहीं चुने थे இவர்தான் மெசியான்னு அவங்க ஏற்றுக்கொள்ளல. यही मेसिया करके वो लोग नहीं चुने அதனால थे அவர் பிரஜாதி பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பிட்டாரு. उसके लिए वो अन्य जातियों में अपने आप को बढ़ा दिए அதான் அப்போஸ்தலர் 15:14 சொல்லப்பட்டிருக்கிறது. वही प्रेरित 15 में 14 बढ़ा गया है அவர் தம்முடைய நாமத்திற்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். वो अपने नाम के लिए एक लोगों को चुने हैं தேவன் பிரஜாதி பக்கம் தம்முடைய கவனத்தை திருப்புறார். परमेश्वर अपने आप को अन्य जातियों पर डालते हैं பாருங்க மூத்தவர்களாய் இஸ்ரவேலுக்கு வர வேண்டிய तो ஆசீர்வாதம். देखो पहले वाले लोगों इजराइल को आने वाला अभिषेक आशीर्वाद और कृपा அவரை சிலுவையில் அறைந்தபடியினால वो लोग उसको क्रूस में लगाने का அவருடைய लिए கண்கள் கூடாக்கப்பட்டபடியினால उनका आँख बंद हो गया उसके लिए பிரஜாதிகளாகிய நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். अन्य जाति हम लोग उधार हो गए हैं இவருடைய கண்களை கூடாக்கப்பட்டதுனால தான் तो युद्धियों का आँख बंद हो गया उसके लिए பிரஜாதிகளுடைய மனக்கண் திறக்கப்பட்டிருக்கு. अन्य जातियों का आँख खुल गया है அப்ப எபிராயிம் ஒரு மனவாட்டிக்கு அடையாளமா तो இருக்கு. इब्राहिम एक दुल्हन के लिए एक अनुभव है அது பிரஜாதி மனவாட்டி சொல்லலாம். वही अन्य जातियों दुल्हन பிரஜாதி மனவாட்டியாக अन्य जातियों கர்த்தர் அவரை दुल्हन தெரிந்து கொண்டிருக்கிறார். उसको परमेश्वर ने அவருடைய चुने हैं நாமத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். उसका नाम के लिए चुने हैं அதனால அப்போஸ்தலர் 13:46-47 வாசிக்கிறோம். பவுல் சொல்றாரு उसके लिए प्रेरित 13:46 में पढ़ते हैं அதாவது உங்களுக்கு தான் தேவ வசனத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. पहले आपके लिए वचन बोला गया था யூதர்களுக்கு தான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. युद्धियों को इस सुसमाचार बताया गया ஆனா था நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாதனால मगर आपने उसको नहीं सुना उसके நாங்க लिए பிரஜாதிக்கு போறோம்ங்கறாரு. हम लोग अन्य जातियों के लिए जाते हैं பிரஜாதிகளை ஏற்றுக்கொள்றாங்க நித்திய ஜீவனுக்கு என்று வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க. मगर अन्य जाति उसको चुनते हैं मुझे हम लोग को चाहिए அதனால कर பிரஜாதிக்கு அடையாளமாக இந்த எபிராயிம் காணப்படுறார். तो देखो अन्य जाति को एक चिन्ह बनकर इब्राहिम थे மனாசே யூதர்களுக்கு அடையாளமா இருக்கிறார். मनासे यहूदी को
யூதர்களுக்கு வர வேண்டிய blessing கிருபை यहूदियों को आने वाला वो कृपा பிரஜாதிக்கு வந்துட்டு இருக்குது. अभी अन्य जाति को आ रहा है। பிரஜாதி காலம் முடிஞ்ச உடனே अभी अन्य जाति को काम மறுபடியும் மனாசேக்கு ஆசீர்வாதம் போகும். देर वो खत्म होने के बाद वापस मनासे को अभी आशीर्वाद जाता है। அதான் ஆண்டவர் மனாசேயை விடல, उसके लिए मनासे को नहीं छोड़े, மனாசேயும் bless பண்றாரு. मनासे को भी ब्लेस करते हैं। இப்ராஹிம் அதோட அதிகமா பெருகவன்னு சொல்லி bless பண்றாரு. मगर इब्राहिम को और भी महान होगा करके आशीर्वाद करते हैं। கர்த்தர் பிரஜாதி மனவாட்டியை விசேஷமா தெரிந்து கொள்றாரு. उसके लिए परमेश्वर अन्य जातियों और अन्य जाति को बहुत अच्छा से बनाते हैं। நாமத்துக்காக நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை மனவாட்டியா வைத்திருக்கிறார். उसके नाम के लिए हमको दुल्हन बनाए हैं। இதான் 11வது வாசகம் இப்ராஹிம் வாசகம். यही 11वां फाटक इब्राहिम का फाटक। அது யோசேப்புடைய இளையவனுடைய ஆசீர்வாதம். ओ यूसुफ का दूसरा बेटा का आशीर्वाद है। நம்மளா இளையவர், हम लोग सब दूसरे बैठे। மூத்தவர்கள் யூதர்கள். हम लोग को पहले हुए थे यहूदियों। யோவான் 4:22 சொல்லுது, யோவானா 4:22 बोलता है ரட்சிப்பு யூதர்களே தான் வருது. उधार यहूदियों से आता है, यहूदियों से आता அவங்களால है। ரட்சிப்பு வருது. उनसे हम लोग का यहूदी आ रहा அவங்களால தான் அவர் வந்தாரு. है, सुसमाचार आता है। அவர்களுக்காக தான் அவர் வந்தாரு. उनके लिए आया है। அவர்கள் அவரை புறக்கணித்தபடியினால, वो लोग उनको छोड़ते उसके लिए, சிலுவையில் அறைந்தபடியினால, क्रूस में लगा दिए उसके மெசியான்னு लिए। தெரியாம இவர்தான் மெசியான்னு தெரியாம அவர் அறைந்தபடியினால, कोई मेसिया का नहीं चुना उसके लिए। நம்முடைய மனக்கண் திறக்கப்பட்டு இவர்தான் மெசியா நம்ம ஆராய்ந்து हमारा आँख खुलकर आकर हम लोग वही मसीहा करके चुन लिए थे। நாம் ஒரு மனவாட்டியாக தெரிந்து கொள்ளலாம். हम लोग एक दुल्हन कर बनाए நாம गए, தெரிவிக்கப்பட்ட பிள்ளைகளா தெரிந்து கொள்ளலாம். उसका नाम कर हम लोग ले लिए थे। இதான் இப்ராஹிம் வாசகம். यही इब्राहिम का फाटक। அடுத்து 12வது வாசகம் दूसरा 12वां फाटक காவல் வீட்டு வாசகம். पहुरियों का फाटक। அதான் நெகேமியா वो 12:39. नेहेमिया 12:39। இது என்ன அர்த்தம்னா, इसका क्या अर्थ है? தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். परमेश्वर हम लोग को रक्षा करती है। அவர் சொல்றாரு, वो बोलते हैं சகரியா 2:8 சொல்றாரு, जहरे 2:8 में कहते இந்த हैं பூமியில நம்மள இருக்கும்போது धरती में हम लोग रहने का समय உன்னை தொடரவன் என் கண்மணியை தொடரான்றாரு. तुझे कौन छूता है? वो मेरी बेटे को छूता நம்மள जैसा। காவல் வீட்டா நம்மள வீட்ல அவருடைய வீட்ல வைத்து, हम लोग को उसका रक्षा का घर में அவருடைய रखा வீடு है। அவருடைய வீடாகிய சபையை நம்மள வைத்து उसका घर का रक्षा में हम लोग को रखकर நம்மள பாதுகாக்கிறாரு. हम लोग को रक्षा करता है। உனக்கு விரோதமா உருவாக்கப்படுற எந்த ஆயுதம் வாய்க்காதே तेरे போகும்னு சொல்றாரு. विरोध में होने वाला दुष्ट आत्मा सब भाग जाकर तो पड़ेगा। நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கேன்னு சொல்றாரு. मैं तेरे साथ में एक अग्नि बनकर रहूंगा। இதுதான் காவல் வீட்டு வாசல். यही पहुरिया का फाटक। நெகேமியா 12:39 சொல்லுது, नेहेमिया 12:39 बोला சுற்றிலும் है அக்கினி மதிலா இருப்பார். அக்கினி ஸ்தம்பமா இருப்பார். तेरे बीच में सब अग्नि निकल के बोला है। அக்கினி ஸ்தம்பமா நமக்கு முன்னே செல்வார். अग्नि का स्तंभ रह के பலமுள்ள रहेंगे। தூதன் கிறிஸ்து நமக்கு முன்னே சென்று நம்மளை பாதுகாப்பார். हमारा परमेश्वर हमारा साथ रह के बना के बोला है। பலமுள்ள தூதனாக சென்று யுத்தம் பண்ணுவார். एक अच्छा से बल का दूध बनकर रहेगा करके बोला है। மைட்டி ஏஞ்சல் வாய்ஸ், वो மைட்டி ஏஞ்சல் अंग्रेजी में बोला है माइटी एंजल करके बोला है। தேவன் நம்மளை பாதுகாப்பாரு. परमेश्वर हमको रक्षा करते हैं। அதே சமயத்துல और वही समय में நாமும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். हम भी अपना हृदय को रक्षा करना चाहिए। நீதிமொழிகள் 4:23 சொல்லுது, नीति वचन 4:23 बोलता है எல்லா காவலோட உன் இருதயத்தை காத்துக்கோ. सब रक्षित तेरा हृदय का உன் रक्षा कर। வீடாகிய இருதயத்தை காத்துக்கோ. तेरा घर तेरा हृदय का அந்த रक्षा பாவத்துக்கு कर। அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்காது. वो कौन सा भी पाप को किसको मत दे तेरा आत्मा அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். हृदय का अर्पण मत कर, उससे जीव का पानी चलता है। இதான் காவல் வீட்டு வாசல். वही पहुरिया का फाटक। காவல் வீட்டு வாசல். पहुरिया का फाटक 12வது வாசல். 12वां फाटक। இந்த பூமியில இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ये பாதுகாப்பார். धरती में रहने का समय परमेश्वर को रक्षा करते हैं। பிறகு ரகசிய வருகையில மனவாட்டியை எடுத்து மத்தியாத்துல கொண்டு போய் वो उसके बाद दुल्हन को उठाकर स्वर्ग पर जाएंगे। மத்தியாத்துல வச்சு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு स्वर्ग पर लगा हम लोग को रक्षा करके பூமியில உபத்திரவம் ஆரம்பிச்சிடும். धरती में उत्पत्ति चालू 3 होगा। வருஷம் உபத்திரவ காலம், 3 साल बहुत गंदा दिन हो जाएगा। 3 வருஷம் 3.5 वर्ष गंदा दिन। 3 வருஷம் உபத்திரவ காலத்துல उसके बाद उपद्रव का दिन का बाद அந்திகிறிஸ்து இங்க அநேக தொந்தரவுகளை கொடுக்கும். अंतिकृष्ट बहुत दुर्घटनाएं भेजेगा। பெரிய நியாயத்திற்கு பூமியில வருவதற்கு முன்பாக बड़ा दंडवत आने से पहले மனவாட்டி மேல எடுத்துக்கொள்ளப்படும். दुल्हन ऊपर उठाए जाएंगे। தேவன் அவளை மேல எடுத்து பாதுகாத்துக் கொள்வார். परमेश्वर को ऊपर लेके जाएंगे। மத்தியாகத்துல நமக்கு விருந்து, हम लोग को ऊपर एक बड़ा एक அவரோடு feast है। அவரோட அரசாட்சி செய்திருக்க उसके மத்தியாக साथ हम लोग ऊपर रहेंगे। இங்க பூமியில பயங்கரமான உபத்திரவம் இருக்கும். धरती में बहुत उपद्रव रहेगा। அப்ப பயங்கரமான தொந்தரவுகள் இருக்கும். अभी उस समय में बहुत बीतेगा। அநேகர் ரத்த சாட்சியா மரிப்பாங்க. बहुत लोग लहू बहाकर मरेंगे। அதான் யூதர்களுக்கு செய்தி போகும். तभी संदेश उनको पर जाएगा। அதுல 1,44,000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க யூதர்கள். उसमें 1,48,000 लोग 44,000 44,000 लोग उधर
1,44,000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. 1,48,000 लोग 44,000 लोग उधर कैसे बोला गया है? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। பாருங்க, தேவன் அப்படிப்பட்ட மகத்தான तो காரியத்தை देखो செய்கிறார். परमेश्वर उतना बड़ा काम किए। பூமியில நம்மளை பாதுகாக்கிறாரு. ये धरती में हम लोग रक्षा करते हैं। வரக்கூடிய பெரிய உபத்திரவத்துக்கு ஆபத்துக்கு நம்மளை தப்பித்து மேல கொண்டு ये வச்சிருக்காரு. धरती का पूरा दुर्घटना से हम लोग बचकर ऊपर लेके गए காவல் हैं। வீட்டு வாசல் उसका कारण நம்மளை பாதுகாக்கிறார். पपुरिया का फाटक। காவல் வீட்டு வாசல் पपुरिया का फाटक। ராப்சரை எடுத்துக்கொண்டு रैप्चर में आगमन में अपना उसको हाथ கிறிஸ்து लेके गए। உபத்திரவம் நம்மளை தப்பித்து மேல கொண்டு வரும். एंटीक्राइस्ट का उससे बचकर हम लोग को ऊपर लेके அது जाएंगे। மொத்தம் 12 வாசலை तो பார்த்தோம். देखो हम लोग 12 फाटक को देखे थे। 12 வாசலை நம்ம பார்த்தோம். 12 फाटक को देखे थे। முதலாவது வாசல் என்ன வாசல்? पहला फाटक क्या फाटक ஆட்டு है? வாசல். भेड़ फाटक। இரண்டாவது வாசல் दूसरा फाटक மீன் வாசல். मछली फाटक। மூன்றாவது வாசல் तीसरा फाटक பழைய வாசல். पुराना फाटक। நாலாவது வாசல் चौथा फाटक பள்ளத்தாக்கு வாசல். तराई फाटक। தாழ்மையின் அனுபவம். मतलब नर्मदा का अनुभव। அஞ்சாவது குப்பை மேட்டு வாசல். पांचवा कुड्डा फाटक। இருக்கிற எல்லா குப்பையான எல்லா அசுத்தமான காரியங்களும் குப்பையாக हमारा எண்ணணும். हमारा 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 क्या क्या है मन में क्या क्या कुड्डा है वो सब गुटा के बाहर फेंक देने का। இது अஞ்சாவது வாசல். यही पांचवा फाटक। ஆறாவது ஊருணி வாசல். छठवा मतलब क्या बोलते हैं ऊरी मतलब फाउंटेन कहते बोलते हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள தேவ வார்த்தையில நிரம்பி இருக்கிற हम அனுபவம். सोता का फाटक करके बोला गया है। ஏழாவது வாசல் सातवां फाटक வாட்டர் கேட் தண்ணீர் வாசல். जल फाटक करके बोला गया है। எட்டாவது வாசல் आठवां फाटक ஹார்ஸ் கேட் குதிரை வாசல். घोड़ा फाटक। குதிரை போல பலமுள்ள யுத்த घोड़ा புருஷன். जैसा लुच का पुरुष बनना चाहिए। ஒன்பதாவது வாசல் नौवां फाटक கிழக்கு வாசல் ஈஸ்ட் கேட். पूर्वी फाटक। அவருடைய வருகை குறித்து அறிவித்தல். வருகை குறித்து उसका அறிவித்தல். उसका आगमन के तैयार होने का। அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கு. उसका आगमन के तैयार होकर। 10வது வாசல் 10वां फाटक இன்ஸ்பெக்ஷன் கேட் அதாவது சோதனை வாசல். परीक्षा का फाटक। மிப்காத் வாசல் சோதனை வாசல். फाटक परीक्षा का फाटक। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது வாசல் 11वां फाटक எபிராயிம் வாசல். इब्राहिम का फाटक। எபிராயிம்ங்கறாத யோசேப்புடைய இரண்டாவது மகன். यूसुफ का दूसरा बेटा इब्राहिम அது மனவாட்டியாக தெரிந்து वो கொண்டார். दुल्हन करके उठाया गया है। 12வது வாசல் 12वां காவல் வீட்டு வாசல். मतलब पहुरियों का फाटक। நம்மளை கர்த்தர் हम பாதுகாக்கிறார். लोग परमेश्वर रक्षा करते அது हैं। 12 வாசலை நம்ம தெரிந்து तो கொண்டிருக்கிறோம். 12 फाटक हम लोग देख रहे கர்த்தர் हैं। உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको एक एक दिन को आशीर्वाद வைத்திருங்கள், करे। தியானியுங்கள். इसका ध्यान रखा आप ध्यान करो। கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கும். परमेश्वर का सामर्थ्य आप पर அதே आने மாதிரி चाहिए। புதிய ஏற்பாட்டுல वैसी नया नियम में 12 வாசலை வைத்திருக்கிறார். 12 फाटक रखे। அதுல 12 அப்போஸ்தலர் நாமத்தை வைத்திருக்கிறார். उसके 12 फाटक का 12 प्रेरितों का नाम रखे। வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ओ आप प्रकाशित वाक्य 22 पढ़ के देखो। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप एक दिन को आशीर्वाद தொடர்ந்து करे। ஜெபிப்போம். हम लोग प्रार्थना करते हैं। கர்த்தாவே உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காக परमेश्वर आपका सामर्थ्य आने के लिए धन्यवाद। நெகேமியா அதிகாரத்தில் உள்ள 12 வாசலை குறித்து பார்த்தோம். नेहेमिया के बारे में 12 फाटक को देखे 12 थे। வாசலுக்குரிய அர்த்தத்தை கர்த்தர் 12 வெளிப்படுத்தினார். फाटक का अर्थ आप लोगों को बताए थे। ஆவிக்குரிய அர்த்தங்கள், आत्मा का अर्थ, ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை கர்த்தர் आत्मिक வெளிப்படுத்தினார். का प्रकाशित वाक्य। கேட்ட வார்த்தை கேட்ட அத்தனை பேரையும் वचन ஆசீர்வதிப்பார். सुनने वाले एक एक जन को आशीर्वाद करो। வல்லமை இறங்கட்டும் ஆசீர்வதிப்பார். आपका सामर्थ्य कर दो। இயேசு நாமத்தில் பிதாவே. आपका नाम से मानते पिता आमीन। ஆமென். परमेश्वर आपको आशीर्वाद करे। ஆமென்.